ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது சாங்கோ சிஷியும் நேராக தேட்டருக்கு தான் வந்திருக்காங்க. காலேஜ்லேயே இருக்கக்கூடிய தேட்டர் இது. ஏதாவது கிளப்ஸில் ஜாயின் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, படிக்கிறதுக்கே சில டைம் நேரம் பத்துறதில்ல, இதில் எங்கே கிளப் அதெல்லாம் சேர மாட்டேங்கிறான். ஸ்கூலில் என்னோட எஸ்ஏவை டீச்சர் கூட சரியில்லைன்னு திட்டும்போது முதல் எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணது நீ மட்டும்தான். நீ அதை சிம்பிளாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் எனக்கு அந்த வார்த்தை தான் தொடர்ந்து எழுதணும்னு ஒரு ஊக்கத்தையே கொடுத்துச்சுன்னு சொல்லும்போது, நிஜமாவே நீ ரொம்ப அழகாக எழுதியிருந்த, உன்னோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது, இனிமேல் நான் அப்படி எழுதவே மாட்டேங்கிறா. ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பர்சன்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் போல்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அது போல தான் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு, ஐயோ உன்னோட ஸ்டடீஸை வேற நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் போலியங்கும்போது, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா. அப்போது அடிக்கடி இது மாதிரி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக மீட் பண்ணலான்னு சொல்ல சிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். தென் அப்படியே நேராக ரூமுக்கு வரான். இவனோட ரூம்லேயும் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட மார்க் தான் இந்த யூனிவர்சிட்டியிலே ஃபர்ஸ்ட்டு. நம்ம சாங்கை விட நல்லா படிக்கிற பையன். ஏன்னு தெரில அவன் இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை. இந்த விஷயம் சாங்க்கு தெரிய வர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே காட்ட நம்ம பசங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் கிளப்க்கு வந்திருக்காங்க. அதனோட லீடர் ஸ்டூடெண்ட் கவுன்சில் வெல்கம் பார்ட்டி நடத்த போகிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலான்னு கேட்க, ஒருத்தனும் பண்ண ரெடியாக இல்லை, தலையை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் மார்ஷல் ஆர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தெரிய வர, ஆமாம்மா இவ சூப்பராக பண்ணுவான்னு நம்ம ஜிங்ஷியை கோத்து விட்டான். பட் பாவி எறும்பு மாடு ஜிங்ஷின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வர, கியூவால் ஏசி இல்லாமல் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் புக் பண்ணிட்டுன்ட்டு கிளம்பிட்டா. அவள் போன நேரம்னு பார்த்து கரெக்டாக வார்டன் வேற செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா. உடனே அவளோட பெட்டில் பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அட்டனன்ஸ் எடுக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. போய் பார்த்தா பொம்மை இருக்கவும் இது அவளுக்கு பெரிய டிமெரிட், பார்த்து தான் இருந்துக்கணும்னு திட்டி விட்டு போயிட்டாங்க. இதை பார்க்குற டாங்ஷனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே கிளாஸ்லேயும் கியூ லீவ் போட்டா, ஆஃப்டர்நூன் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அதுக்கே அந்த அம்மா திட்டிட்டு போகிறாங்க. இப்போ லீவ் போட்டால் ரொம்ப இதாகிடும்டின்னு சொல்லிட்டு கியூக்கு ப்ரெசன்ட் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டாங்ஷின் பொண்ணே ப்ரெசன்ட் சொல்லிட்டா. அவளோட பேருக்கு அவள் சொல்லலை. என்னால் தான் அவன் நேற்று டிமெரிட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவளோட ஃபேவர் எனக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் எனக்காக எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணாம், மேடம் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வேறு ரூம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ லஞ்சில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். டாங்ஷினோட நீ கொஞ்சம் மனசு விட்டு பேசிடி, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரியாயிடும். உனக்காக அவள் ப்ரெசன்ட் கூட சொன்னா தெரியுமா, அவள் ஆப்சண்ட் ஆகிட்டான்னு சொல்ல, இங்கே பாரு ஹுவா, அவள் ஏசி ஆஃப் பண்ணும்போது சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவள் எவ்வளோ பிடிவாதமாக இருக்கா. சரி கிளாஸ் முடிஞ்சாவது அவளை மீட் பண்ணிங்களா, எங்கேயாவது பார்த்தீங்களா, இல்லை தானே, விடு, அவளை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாங்ஷினே அங்கே வெயிட்ரஸை தான் வேலை பார்த்துட்ருக்காலாம். சாப்பாடு கொண்டு வந்து வைக்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போன்னு பார்த்து பக்கத்து டேபிளில் ஒரு பையன் ஃபுட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஆர்டரை. இல்லை சார் நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டீங்க, ஸோ கேன்சல்லாம் பண்ண முடியாது, காசு பே பண்ணுங்க, எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேனேஜரும் லீவ் ஆமா. அப்போ கரெக்டாக நம்ம கியூ, இவ்வளோ வளர்ந்துருக்க, மொத்தத்தையும் தின்னுட்டு காசு பே பண்ண மாட்டேன்னு சின்ன பிள்ளைய புள்ளி பண்ணிட்டு இருக்கியா, எவ்வளோன்னு சொல்லி நான் பே பண்ணுறேங்க. அதுவும் கரெக்டு தான், எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட்டாக பேச, சரி சாரி அப்படி சொல்லிட்டு காசு பே பண்ணிகிட்டே போயிட்டாங்க. இப்போ அப்படியே அவளோட வேலை முடிய, தயவு செஞ்சு வேறு ரூம்க்கெல்லாம் போவேணா, நீ எங்களோடவே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, இல்லை எனக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை, நான் போகிறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்லங்கிறா. நீ ஏன் அப்படி நினைக்கிற, நாங்கள் வேணா ஃபீ எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், நீ சீக்கிரமாக எந்திரிக்கிறதால எங்களுக்கு சீட்டெல்லாம் ரிசர்வ் பண்ணி வை, இது ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே கெஞ்ச. பத்தாததுக்கு கீயும் ட்ரிங்க்கு கொடுத்து ஸ்மைலை போட சரின்னு ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஆரம்பிக்க, ஏதோ பையன் இருந்திருப்பான் போல. ரூமுக்கு வந்ததும் அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை பிடுங்கிட்டு 4 பேர் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே டாங்ஷின் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்க, கியூவும் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கா. 2 பேரோட முடியும்னு பார்த்தா இவங்க 2 பேருமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அச்சோ 4 பேர் வாங்கிட்டோமே, இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேங்க. கவலைப்படாத, கீழே இருக்க நாய்க்குட்டிக்கு நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்ஷிக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. என்னடி திடீர்னு எனக்கு வாங்கி தரேன், பாய்சன் கீது வச்சுட்டியோன்னு கேட்க, ஆமாம் பாய்சன் தான் போட்டிருக்கேன், சாப்பிடாதுன்னு சொல்லவும் அவன் பாட்டுக்கு நல்லா வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சிட்டானா. கரெக்டாக ஹாங்லோ என்ன நாய்க்குட்டி சாப்பிட்டுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு அவனை தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அப்போது சீனியர் பொண்ணு நம்ம ஹீரோயின் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணலான்னு சொன்னா இல்லையா, அந்த ப்ரோக்ராமே வேணாம் கேன்சல் பண்ணிடலாம், ஓல்டு ஸ்டைலாக இருக்குது, பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிடிக்காது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா.
என்ன இதுக்காக அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஒரு வாரத்தில் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஜிங்ஷிக்கு கோவம் வரவும், ஓகே விடுங்க, எங்களுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுங்கங்கிறா. அதான் பசங்களுக்கு பிடிக்காததால தான் நாங்கள் அதை செலக்ட் பண்ணல. அண்ட்லின், உங்கள் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களோட வெல்கம் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க, அனுப்பி வைக்கணும்னு சொல்லி ஜிங்ஷியை கூப்பிடுறா. அவன் கோவத்தில் இருக்கான்ல, வர முடியாதுங்க, வரலன்னா பிரசிடென்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. என்ன பண்ணுறது, சரி போயிட்டு வாடான்னு அவரும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் போயிட்டு வான்னு சொல்ல, சரி வந்து தொலைறங்கிற மாதிரி போகிறான். இங்கே பார்த்தா லின்னு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இங்கே பார்க்குவா, நம்மளோட ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடந்தே ஆகும், அதுவும் வெல்கம் பார்ட்டி அன்னைக்கே தான் வைக்க போகிறோம். கடந்த 3 வருஷமாக அவள் ஓவராக பண்ணி நம்மளோட டிபார்ட்மெண்ட் இதுலேயுமே கலந்துக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு ஹுவா, நீ தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றணும். நீயே பார்த்து ஒரு ஐடியாவை போட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றிடுமான்னு சொல்லிட்டு இவ தலையிலேயே மொத்த பொறுப்பையும் கட்டி விட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த வெல்கம் பார்ட்டியில் சீனியர் பொண்ணு வேவும் நம்ம ஜிங்ஷியும் ஹோஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ உனக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இவனுக்கு இது பிடிக்கவே இல்லை. இதை அங்கே உட்காந்துட்டு இருக்க கியோவுமே நோட் பண்ணுறா. இப்போ ஜிங்ஷியும் அவகிட்ட, ஹுவாவோட மார்ஷல் ஆர்ட்ஸை நீ ஏன் வேணான்னு சொல்கிற, பழசுன்னு நினைக்காத, அதுக்கு அவளோட எஃபர்ட்டை போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவளுக்கு சொல்லி கொடுத்தது, அவர் ஒரு டீமையே இப்போ லீட் பண்ணிகிட்ருக்காரு, இது அவங்களோட குடும்பத்துக்கே ஹானர் மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நைட்டு இவங்க ஏன் பழசுன்னு சொல்லி என்னோட மார்ஷல் ஆர்ட்டை வேணான்னு சொல்கிறாங்க, என்ன இப்போ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடுப்பில் இருக்கா ஹீரோயினு. அப்போ தான் தெரிய வருது, இந்த வே பொண்ணும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளப்போட லீடர் இருக்கார் இல்லையா லின்னு, அவங்க 2 பேரும் முதல் லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனாலேயே வேணுனே அந்த லின்னை பழி வாங்கணுங்கிற மாதிரி அந்த வே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்காளாமா. பார்த்ததுக்கு இப்போ ஜிங்ஷி தான் அந்த வே பொண்ணுக்கு மெயில் பார்ட்னராக இருக்க போகிறான். அவள் எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். காலையில் ஜிங்ஷியை கூப்பிடும்போது ஒரு மாதிரி ஜிங்ஷியை பார்த்துருப்பா. அதுதான் இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஷோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சைல்டு அபியூஸ் ஹராஸ்மெண்ட் எல்லாம் எவ்வளவோ பேர் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு உன்னோட மார்ஷல் ஆர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ சொல்லித்தாடி அப்படிங்கிற மாதிரி டாங்ஷின் சொல்ல, அப்போ நான் செல்ஃப் டிஃபென்ஸே எல்லாருக்கும் சொல்லித்தரேன், இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ரொம்ப நல்ல ஐடியா தான், ஆனால் ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா அப்ரூவ் பண்ணல. முதல்ல ரெஸ்லிங் கிளப்பாக இருந்த ஒரு ஸ்டோர் ரூமை இதை க்ளீன் பண்ணி நம்ம இதில் தான் பண்ண வேண்டியது வரும், நீயே பார்த்து பண்ணிக்கோன்ட்டு இதையும் நம்ம ஹீரோயின் தலையே கட்டி விட்டு போயிட்டான் லின்னு. என்ன பண்ணுறது, கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ப்ரௌச்சர்லாம் கொடுத்து இது மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் ஷோ நடத்த போகிறோம், வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அந்த சீனியர் பையன் வந்து, நானே உனக்கு டிசைன்லாம் பண்ணித்தரேன், இதெல்லாம் அட்ராக்டிவாக இல்லை, அண்ட் ஸ்பான்சர்லாம் பிடிச்சி தரதுக்கும் நானே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், எங்கே உங்களோட பிளேஸை காமிங்கன்னு சொல்லிட்டு அவனே வாண்டடாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவும் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிங்ஷி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். உள்ள அந்த சீனியர் பையனோட நம்ம ஹுவா ஜாலியாக அப்படியே அடிச்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அதே ஏதாவது திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ முக்கால்வாசி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க, சாப்பிட போயிட நம்ம ஜிங்ஷி இவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன நீ ஒருத்தி மட்டும் இருக்க, மற்றவங்களெல்லாம் காணோம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா சொல்லு நான் பண்ணுறேன்னு கேட்க, இல்லை சீனியர் ஷியே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு, டிசைனுக்கு ஸ்பான்சர்ஷிப்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, எதுக்கு நீ தெரியாதவங்க ஹெல்ப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்க, ரீபே பண்ணும்ல, எப்படி பண்ணுவேன்னு கேட்க, நான் மீல் வாங்கி தந்துடுவேங்கிறா. ஏன்னா அவனுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் வாங்கி தருவேன்னு கேட்க, சச்சா ஹாங்லுவும் சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், 2 பேருக்கும் சேர்ந்து தான் வாங்கி தருவேன்னு சொன்னதும் இவனுக்கு கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. சரி எந்த டைமில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, உங்கள் வெல்கம் பார்ட்டி ஆரம்பித்து ஒரு 1/2 hour பண்ணிடுவோன்னு சொல்லவும், அப்போ ஓகே நான் வந்துடுறேங்கிறான். நீ எப்படி வருவேன், நீ அங்கெல்லாம் இருப்பங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் தான் உன்னோட பஞ்சிங் பேக்காக இருப்பேன், வேறு யாரையும் கூப்பிட்டுக்கூடாது, நானே தான் வருவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சீனியர் பையன் இவளுக்கும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தவன், ஐயோ ஃப்ரைட் சிக்கனா, இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, வெயிட் போட்டுருவா, அவளுக்கு பதிலாக நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே வாங்கி வச்சுக்க அவன் கடுப்பில் கிளம்பிட்டானா. என்ன ஹுவா பார்க்குற, வெயிட் போட்டுருவேன், நல்லதில்லை, அதான் நான் உனக்காக சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் வெல்கம் பார்ட்டியும் வந்துடுச்சு. ஹோஸ்ட்டாக இவன் கோட்டை போட்டு வர, அவள் அப்படியே வாண்டடாக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணவும் இவனுக்கு பிடிக்கல. அண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போகும்போது கையை பிடிச்சி எடுக்க இவன் தட்டி விட்டுட்டான். இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறது ஜிங்ஷிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஹுவாவை காட்ட அவங்களோட ஷோவை பார்க்குறதுக்கு ஆளே இல்லை. கரெக்டாக நம்ம ஜிங்ஷி குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அவள் காட்டவும் க்ளோஸாக பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, என்னடி 2 பேரும் லவர்ஸ்னு பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து ஜோயோ அந்த சீனியர் பையன் சொல்லிட்டு ஒரு 2-3 பேர், ஆள் இல்லைன்னு கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வந்துட
சரின்னு குட்டியாக எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு வாலண்டியராக நம்ம ஜோயுவை கூப்பிட்டு சொல்லி தான் தரா. இருந்தாலும் கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே தூக்கி போட்டுட 2 பொண்ணுங்க பயந்து ஓடியே போயிடுச்சு. ஐயோ போச்சா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாயிட்டா. டக்குன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரா அப்படியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஷோவை பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் தான். ஜோயு பிடிச்சிட்டு அங்கே இங்கன்னு திருப்பி புரட்டி போட்டு நல்லா சொல்லி தந்துட்டுருக்காளா. ஒரு கட்டத்தில் அம்மா சாமி என்னால் முடியலன்ட்டு போயிட சீனியர் நான் வரேன்னு சொல்லிட்டு வரான். சரி என்னை பின்னாடிலேருந்து பிடிங்கங்க. அவனும் இப்படி பிடிக்கும்போது கரெக்டாக ஆசையாக ஓடி வந்த ஜிங்ஷியோட ஃபேஸு இவங்களை இப்படி பார்த்ததும் முகமே மாறிடுச்சு. நீங்கள் போய்க்கோங்க சீனியர், அதான் நான் வந்துட்டலன்னு சொல்லிட்டு நான் தானே பஞ்சிங் பேக்காக இருப்பேன்னு சொன்னேன், இவனை எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டேங்கிறா. சரி அதான் நான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சீனியரை அனுப்பி வச்சுட்டாங்க. தென் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணும் இல்லையா. சரி என்ன பிடிங்க. அவனும் அப்படியே ஆசையாக சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிக்க உங்களுக்கு இப்படி நடந்தா நீங்கள் இதை தான் பண்ணணும்னு சொல்லி காலை மிதித்து வயிற்றில் குத்தி மூக்கை உடச்சி விட்டா. வலிக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அடுத்து கண்ணை பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுட்டா. வந்த பாவத்துக்கு சும்மா தருமடி வாங்கிட்டு இருக்கான் ஜிங்ஷி. இதை பார்த்து சீனியரே எப்பா சாமி நான் தப்பிச்சங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்படியே சூப்பராக ஷோவும் முடிஞ்சிட எல்லோரும் ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது கரெக்டாக நம்ம ஜிங்ஷிக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. சாரி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்ஷி போயிட இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வரேன். அவங்களும் இவள் ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டா. என்ன உனக்கும் ஜிங்ஷிக்கும் டிஸ்டன்ஸ் வர மாதிரி ஃபீல் பண்ணுறியா? இங்கே பாருகுவா, ஃப்ரெண்டுங்கிறது எப்போவும் டெம்பரவரி மட்டும்தான். நீ முன்ன எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் கழித்து அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஒரு நம்பராக மட்டும்தான் நீ இருப்ப. பழசு போனால் புதுசு வந்துட்டே இருப்பாங்க, கவலைப்படாத. நான் எப்படி உன்னோட லைஃப்பில் உனக்கு கிடைச்சேன் அது மாதிரி தான். சரி சொல்லு, உனக்கும் சீனியருக்கும் சம்திங் அப்படின்னு கேட்க அவர் என்னை அப்படி பார்க்கவே இல்லடி, கம்மன் இருடிங்கிறா. அவர் உனக்காக ஓடி வந்து எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு கொஞ்சம் கூட அவர் மேலே அஃபெக்ஷனே வரலையான்னு கேட்க நல்ல பையன்தான் ஆனாங்கும்போது ஆனால் அவனாலாம் கிடையாது, நீ தாராளமாக ட்ரை பண்ணலாம், பழக லவ் டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த சீனியர் பையனும் நாளைக்கு டின்னர் வெளியே போடலாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட பாத்தியா நான் சொன்னல இது லவ் தாண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓடிட்டுருக்கு. இவ பண்ணுறது எல்லாமே நம்ம லியா பண்ணுவாள்ல அது போலவே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷியை காட்ட ஆக்சுவலாக இவன் அந்த வெல்கம் பார்ட்டியில் இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு ஷோ பண்ணுறா அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் அத்தனை பேர் அவளோட ஷோக்கே வந்திருப்பாங்க. ஸோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அந்த பொண்ணு இந்த மியூசிக்கெல்லாம் வச்சு இன்டெரக்டாக வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. இவனுக்கு அது புரியல. இட்ஸ் ஓகே, நீ பண்ண தப்புக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பட் நான் உனக்கு பண்ண இந்த ஹெல்ப்புக்காக நீ எனக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணி ஆகணுங்கும்போது பண்ணுறனே, என்ன எல்லாருக்கும் மீல் வாங்கி தந்துடுற அப்படி சொல்லிட்டு இவன் கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த சீனியர் பையன் டின்னர் போகலான்னு கூப்பிட்டுருப்பான்ல அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே ஜிங்ஷியும் வேவோ ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்களா என்னங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டிருப்பாள்ல. அது ஞாபகம் வந்ததும் சரி அந்த சீனியர் பையனோட நாளைக்கு டின்னர் போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால அடுத்த நாள் கிளப்புக்கு வரும்போது கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க. என்னடி அதிசயமாக மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன்னு ஜிங்ஷி பார்த்துட்டு கேட்கவும் மேக்கப்லாம் போடலையே, லைட்டாக லிப்ஸ்டிக் தான் போட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நைட் டின்னர் போகணுங்கவும். யாரோட போகிறேன், என்னோட வரும்போதெல்லாம் இப்படி போட்டதே கிடையாதுங்க, நான் யாரோட வேணால் போவேன், முதல்ல உன்னோட வரும்போது நான் எதுக்குடா இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உண்மை சொல்லு, என்ன சீனியரோட போறியான்னு சொல்லிட்டு கேட்க பதில் இல்லையா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி எத்தனை மணிக்கு 2 பேரும் போகிறீங்க, நானும் வேணா வருவா அப்படி சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சீனியர் என்னோட ஏதோ தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு வரணுங்கிற, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏன் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, அவனை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். லூஸ் மாதிரி பேசாதடா. ஆமாம் நேற்று உன்னை அந்த வேப்பொண்ணு கூப்பிட்டால எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்லி கேட்க அது வெல்கம் பார்ட்டி பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்கும்போது கரெக்டாக அந்த சீனியர் பையன் கால் பண்ணி நாளைக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகும்போது அடுத்து அந்த வேப்பொண்ணு வந்து இது மாதிரி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மூவி நைட்டு வச்சுருக்காங்க, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கவே அப்படி சொல்லிட்டு கூப்பிட நீ என்ன வேணான்னு சொன்னலங்கிறதுக்காகவே இவ கூட வரதுக்கு சரின்னு சொல்லிட்டான். அதோட விட்டானா இவட்ட வந்து எனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்குது, ஸோ நான் உன்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டெல்லாம் பார்த்து ரொமான்டிக் மூவியாக இருக்குன்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு கடுப்பாக இருக்குது அதை பார்த்தாலே. அப்படியே நைட்டு போல் அந்த பையனோட சாப்பிட்டு வரேன். ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூவி நைட் போட்டிருக்காங்க, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக இவனும் கூப்பிட்றானா. இங்கே தானே அந்த சீனியர் பொண்ணு வந்து கூப்பிட்ருக்கோம், சரி போகலாம் அப்படின்ட்டா. இங்கே நம்ம ஜிங்ஷி அந்த பொண்ணோட வந்து உட்காந்துட்டு இருக்கானா. திடீர்னு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹுவா அந்த பையனோட வந்துட்டா. ஸோ போகலை, உட்காந்துக்கிட்டான். அங்கேருந்து நம்ம ஹுவா ஜிங்ஷியை எட்டி பார்க்குறது என்ன, ஜிங்ஷி அங்கேருந்து ஹுவாவை எட்டி பார்க்குறது என்ன,
2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களே தவிர 2 பேருமே என்ஜாய் பண்ணல. ஏன்னா 2 பேருக்குமே அடுத்தவங்களோட உட்காரது பிடிக்கல. இதில் கரெக்டாக நம்ம ஹுவா பார்க்கும்போது வேக்கிட்ட இருந்து இவன் பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஜாலியாக பாப்கார்ன் எல்லாம் அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வர இங்கே பாப்கார்ன் எடுத்து முதக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஜிங்ஷியோ அவனோட இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ருக்கேங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு நீ அவங்களோடலாம் சந்தோஷமாக இருக்கியங்கிற மாதிரி தான் 2 பேருக்குமே ஃபீலு. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.